கொஞ்ச நாளைக்கு முந்தைய என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நான் சரியான மட்டும் கொளுத்துட்டேன் ஏனோ தெரியா. இப்படியே என்கிட்ட கேட்கவங்கள யோசிச்சு கேட்கும். நான் சொன்னேன் நீங்க டெய்லி அடிச்சுட்டேன். இல்ல எங்க வீட்டுல அப்படி ஆக்குறேன். நான் சொன்னேன் இல்ல ஒரு நினைவீக்கோ தெரியும். ஒரு 8 வருஷத்துக்கு முந்தி எனக்கு இமெயில் ஒன்று அனுப்பிக்கிறார். என்கிட்ட குறை பேசுற பழக்கம் மீக்கு அனுப்பின இந்த ஜோஸா 8 வருஷத்துக்கு முந்தி. அப்புறம் அதுல கதை இல்ல. அப்புறம் ஆள் வந்து சும்மா நீங்க உட்காந்து இந்துட்டு போறேன் மட்டும்தான். நான் சொன்னேன் இல்ல நீங்க 8 வருஷத்துக்கு முந்தி எனக்கு அனுப்பி வைக்கிறீங்க இமெயில் வந்து என்கிட்ட குறை பேசுற பழக்கம் மீக்குது. ஆனா என்கிட்ட இப்ப அந்த பழக்கம் இல்லாம பேசுறேன் இமெயிலோட நீங்க அனுப்பல. அப்ப இன்னொருத்த குறைய பேசுறேன்டா மற்றவங்களோட குறை பேசுறவங்க வந்து அவங்களுக்கு ரிஸ்க்ல பறக்கத்தி, அவங்களுக்கு உடல்ல பறக்கத்தி. எந்த நேரம் சும்மா தூக்க குணம், ஆள்களோட சோம்பர தூக்கம். அப்ப சொல்றாங்க இப்ப கல்யாணம் முடிக்க முந்தி இன்னைக்கு 18-20 வயசுல ஆட்கள் முடிக்கிறேன்டா அவருக்கு ஒரு பெரிய விளப்பம் உண்டு ஈக்கணும். பெரிய விளப்பம் உண்டு. அல்லாட்டால என்னைய முகளையும் இந்த விளப்பத்தை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறதுக்கு பாவிக்கும். இது வெளிரங்கமான பாவத்தை எல்லாருமே விளங்கிக்கிறாங்க. இன்னைக்கு அந்நிய மக்களும் சொல்ற ஏதோ ஒரு ஒருத்தரை கொலை செய்யற பாவம், ஒருத்தருடைய களவெடுக்கிற பாவம் சொல்லி அந்நிய மக்களும் சொல்றானே. இது ஒரு ஸ்பெஷல் ஒன்று இல்லை. ஆனா எங்கட நாட்டுல அந்நிய மக்கள் பொறாமையும் ஒரு பாவம் தான் கருதிக்கிறான். பொறாம ஒரு பாவம். போய வந்தா பஞ்சலையில இது பண்றேன், தேசனா பண்றேன், என்ன சொல்றாங்க இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்பட வானம். அப்ப எங்க நாட்டுல என்ன பேசிப்பாடுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னொருத்தர் முன்னேறத்தை பார்த்து நீங்க அப்செட் ஆக வானம். இப்படி எல்லாம் தான் சொல்றான். நான் கேட்க சொல்லலாம் உங்களுக்கு, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோணுமே நாங்க என்ன பேசுறாங்க. இப்ப நாங்க பள்ளிக்கு வந்தா பயான்ல உட்காந்தா சொர்க்கம் நரம் ஆகிரத்தை பத்தி தான் பேசுறேன். ஆனா தனியா நாங்க 2 பேர் சந்திச்சா ப்ரொமோஷன் கிடைச்சிட்டா இப்ப நீங்க என்ன செய்றீங்க, எவ்வளவு உங்களுக்கு சேலரி, உங்களுக்கு நீங்க வாகனம் ஒன்று இன்னும் எடுக்கலையா, செண்டிக்கு ஒண்ணுமே இல்லை, இதுதான் எங்கட பேச்சு. துனியா தான் பேச்சு. தனியா 2 பேர் சந்திச்சா இதே முக்கியம். இன்னைக்கு எல்லாத்தோட போனும் ஆஃப்ல தான் இருக்குது. ஆட்கள் ஈக்கிற இடத்துல இவர் ஒன்றும் பாக்குறல்ல, தனியா அதுதான் முக்கியம். ஆட்கள் உள்ள இடத்துல பாக்கல. இந்த இடத்துல ஒருத்தரும் துனியா பத்தி பேசுறல்ல, அது முறை இல்ல. ஆட்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஆனா தனியா 2 பேர் கூட்டாளி மாதிரி சந்திச்சா துனியா பத்தி தான் பேசும், அங்க தீன பத்தி பேசுறல்ல. அப்ப 18, 19, 20 வயசு ஒருத்தருக்கு கல்யாணம் முடிக்கும் போது எவ்வளவு விளப்பம் வந்திக்கணும். அவர் உள்ளத்துல நோயெல்லாம் தெரிஞ்சுக்கும். இந்த மஜ்லிஸ் வந்து சும்மா வந்துட்டு போற இடம் ஒன்று இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா பெரியவன். ஆட்களோட வாழ்க்கையில ஆக்டிவா மாற்றம் இருக்குது. ஆக்டிவா சனிக்கு இப்ப ரியல் டைம்ல மாற்றம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், மதரசா பிள்ளைகள் வராங்க. எனக்கு மௌலானா சொன்னாரு 2-3 கிழமைக்கு முந்தி, இந்த தாரண்டெல்லாம் தேடுவான் சும்மா சொல்றேன். சிலவங்க சும்மா வந்துட்டு போறீங்க லைக்கும். ஆனா சிலவங்களுக்கு பெரும் மாற்றம் வைக்குவாங்க. இப்ப நாங்க என்ன செய்யறோம், இந்த டீயை ஊற்றி ஒசக்க வச்சுட்டு வந்து அந்த டைமுக்கு பேசி சூடாக்கி மறுக்க போனா. அப்போ ஒசக்க நாங்க வச்சிக்கிற ரூம்ல அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்யுது. ஃபிங்கர் பிரிண்ட் தெரியாது, நீங்க ஒருத்தர பேசி இல்லை, முதல்ல நிறைய பேர் பேசி இல்லை இது பாருங்க, எல்லா ரூமுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுதான் போவோம். அப்ப ஒரு புள்ள சொல்லிக்கிறாரு, அங்க டீயை நாங்க வச்சுட்டு வந்தா அவசியமா டேஸ்ட் பாக்குறோம். டேஸ்ட் பார்க்கணுமே. கடைசி இருக்கிறவங்களுக்கு சீனி குறைச்சி பால் குறைச்சி டீ ஒண்ணு கொடுத்துட்டா அப்படி ஒன்று. அவரு கொஞ்சம் ஒரு கரண்டி பார்க்காம அவர் ஒரு கோப்பை 2 கோப்பை பாக்குறப்ப சிலவங்க டேஸ்ட் பாக்குறேன்னா ஆனம் பாக்குற மாதிரி தானே பாக்குறேன். கோப்பை கணக்கு ஆனம் குடிக்கிற இல்லையா?
இவர் கொஞ்சம் வந்து சில ஆட்கள் வந்து செஞ்சா சரியாவே செய்யணும், இல்லாட்டி செய்யப்படாதுன்னு இவரு டேஸ்ட் பார்த்துக்கிறார் போல ஒரு கோப்பை 2 கோப்பு. எப்படியோ இன்னைக்கு உட்காந்து இப்போ ஒரு 4-5 கிழமையா நாங்க கலவை பத்தி பேசினா, அனுமதி இல்லாம எடுக்கிறத பத்தி பேசினா செய்யணும் மஜ்லிஸ்ல பேசல, எனக்கு தெரிஞ்சதுக்கு பேசல. மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, விக்ருடைய மஜ்லிஸ் எப்படியா கொஞ்சம் இடம்ண்டா, எங்க ரூஹானியத்துல கூடினவங்க வருவாங்க, ரூஹானியத்துல அவரேஜ் ஆனவங்க வருவாங்க, ஆக ரூஹானியத்துல குறைஞ்சவங்களும் வருவாங்க, ஆக பலகீனமா இங்க இப்ப 100 போகுது, பேட்டரி லோவாகி இப்ப ஆஃப் ஆக போகுது, இந்த கட்டத்திலேயும் வருவாங்க. அல்லா தாலாக்காக வேண்டி வந்து சேர்ந்து உட்கார்ந்து வேற எந்த நோக்கமும் இல்லாம அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுட்டு போற மக்கள் எப்படி போவாங்கன்றா, இந்த ரூஹானியத்துல குறைஞ்சவர், அடுத்த கட்டத்தில் உள்ளவர், அடுத்த கட்டத்தில் உள்ளவர், இது எல்லாத்தையும் வச்சு அல்லா தாலா என்ன செய்வானா, அவரேஜ் பண்ணி, இந்த ஆஃப் ஆக போறவர் வந்தாரு 1% பேட்டரியில, இவர் இப்ப போவாரு அவரேஜ் ரூஹானியத்துல போவார். அவரேஜ் ரூஹானி 99%ல வந்தவர் 100 பாஞ்சி போய்க்குவார். ஆக பலகீனமா வந்தவர் ஒன்றும் இல்லாம போக மாட்டார். அப்ப அதற்கு அந்த புள்ள கேட்டிருக்கிறாரு, நான் இதுக்கு என்ன செய்யுது, இதுக்கு என்ன செய்யறேன், இதுக்கு நான் சல்லி கொடுக்கவா, என்ன செய்யறேன்? இப்ப நாங்க பாருங்க, எங்களுக்கு 35-40 இப்படி வயசு ஆகுது, 50-60, நாங்களும் எத்தனையோ தவறு செஞ்சுக்கிறோம். ஆனா நாங்க போயிட்டு கேட்கறது, இதுக்கு என்ன செய்யறேன்? இப்ப நாளைக்கு அரசுடைய நிழல்ல தார நிக்க போறா, நாங்களாம் இந்த வாலிபக்குள்ள, நாங்களா இவரா நிக்க போறோம்? அல்லாஹ்வை பயந்தவங்க நாங்களா, இல்லாட்டி இந்த புள்ள? இவரை செய்யறத ஒருத்தரும் கண்டு இல்லை, இவர் ஒருத்தரும் கண்டாலும் மாட்டி விட போறோம் இல்லை, இந்த செய்தி ஒருத்தருக்கும் தெரிய வர போறோம் இல்லை, அவர் கொஞ்சம் நல்ல பாஸ் அவுட் ஆகியும் செய்திருவார். ஈமான் என்ற என்ன தெரியுமா? ஈமான் என்றை ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து தௌபா செய்ய காட்டும் நிம்மதியை அழிக்க விடாது, நிம்மதியை அழிக்க விடாது, அலட்டிக்கொண்டே அழிக்கும். நாங்க சொல்ல அலட்டிக்கொண்டே இருக்கிறேன், எங்களுக்கு சில பாவத்துல சிந்தனை அலட்டிக்கொண்டே இருக்கிறேன், பார்க்கணும் பார்க்கணும், இன்னொருக்கா கேட்போம், இன்னொருக்கா பாட்டை கேட்டுட்டு நிப்பாட்டுவோம், இன்னொருக்கா பார்த்துட்டு நிப்பாட்டுவோம், இன்னொரு படம் தான், இதுக்கப்புறம் ரீலோட் பண்ண மாட்டேன், அப்படி யோசிக்கிற அலட்டுறீங்களே. உள்ளம் இருட்டாவிட்டா அந்த இருட்டைங்களே அலட்டும், அந்த பாவத்தை இன்னொருக்கா செய்வோம், லாஸ்ட் டைம் இதோட நிப்பாற்றை, இப்படி எல்லாம் சொல்லும். ஒரு மனுஷன் உள்ளம் வெளிச்சம் ஆவிட்டா இவரை தௌபா செய்ய வைக்க பார்க்கும், அலட்டும், இவரு நிம்மதியிட்டான். இல்லாட்டி சாதாரண உலகத்துல இன்றைக்கு இது என்ன செய்தி, நார்மல் உலகத்துல இது ஒத்தட மானம் போற விஷயமே. பிஎஃப்ஜி 7734 பைக் கொண்டு ஹேண்டில் லாக் பண்ணி வச்சுக்கிது போல. இந்த ஹேண்டில் லாக் இல்லாம வச்சு அவங்க இந்த இதை பாக்குறவங்க கொஞ்சம் மங்கிங் தாக்கி கொள்வாங்க. பிஎஃப்ஜி 7734 இந்த அடுத்த அறிந்தா கொஞ்சம் போயிட்டு ஹேண்டில் லாக்கை கழிச்சு. சாதாரணமா இன்றைக்கு நாங்க ஏன் தௌபா செய்யறல்ல, ஒருத்தரை பத்தி புறம் பேசிட்டோம், இப்ப எங்களை போயிட்டு சொல்லல, மன்னிச்சுக்கோ உங்களைய பார்த்து அப்படி இப்படி பேசி பட்டிடும். ஏன்? மானம் போறவே இல்லை, மானம் போறவே இல்லை, மானம் போறவே இல்லை. மானம் போற வேலை இல்லாட்டி நாங்க போயிட்டு மன்னிப்பு கேட்போமே. ஒன்றோ இங்க மானம் போகும், இல்லாட்டி அங்க மானம் போகும், எப்படியும் மானம் போற இல்லை. ஆனா இங்க ஒருத்தர் தௌபா செய்ய ரெடி இல்லைன்றா அதோட அர்த்தம் என்ன? இவர் அல்லா தாலா தாரண்டு விளங்கவே இல்லை, இது சப்ஜெக்ட் விளக்கம் இல்லை. எங்கள் அதிகமானவங்க பரம்பரையில முஸ்லிமா பிறந்தார்கள், அதிகமானவங்க. எங்களுக்கு இது பெரிய ஒரு நியமத்தா, இன்னும் தீன் விளங்கு, இஸ்லாம் விளங்கு. ஈமான்தாரின் தாரு அல்லா தாலாக்காக வேண்டி தண்ட மானத்தையும் போக்கி தவற செஞ்சிட்டாரு, என்ன செய்யணும்? அதை தாண்டி கொள்ளத்தான். இல்லாட்டி ஈமான் என்ற என்ன?
வேற என்ன ஈமான்? 5 நேரம் பள்ளிக்கு வாரே, நோம்பு குடிக்கிறே, இதா ஈமான்? அது ஒரு தரஜா. இன்றைக்கு ஆட்கள் என்ன சொல்றேன்னு எனக்கு விளங்குறல்ல. என்னமோ நிறைய மதரசா வந்து நிறைய எல்லா ஊருக்கும் தப்லீக் வந்து நிறைய மஜ்லிஸ் அது இது நடக்கிற சுட்டி ஆட்கள் என்னமோ தீன் கூடன்னு நினைக்கிறாங்க போல. இந்த நாட்டில் இருக்கிற அந்நிய மக்களுக்கும் ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு நாங்க தீனை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தகுதியானவங்க நினைக்கிறாங்க போல. 25-30 வருஷத்துக்கு முந்தி நோம்பு வந்தா டிவிய புடவை போட்டு மூடி வைப்பாங்க. ஒரு புடவை பெட்ஷீட் ஒன்று போட்டு மூடுவாங்க. சிலவங்க கொண்டு போயிட்டு கட்டில் கடையில எங்க சரி அல்மாரி உள்ளதோ அல்மாரி கொசக்க எங்க சரி வச்சிருவோம். இப்ப போன வருஷம் நோம்பு வந்துச்சு, எங்கள் எல்லாத்துலயும் சாக்குல டிவி ஒன்று இருக்குது. இதை நாங்க புடவை போட்டு மூடி வச்சா இதை நாங்க குறைக்கிறத குறைச்சானா, இதுல யூசேஜ குறைச்சானா? நாங்க வீடியோ பார்க்காம இருந்தோமா? இதுல வீடியோ பாக்குறதுக்கும் ஒரு டிவி ஒன்றுல வீடியோ பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன சரி ஒன்று வித்தியாசம் இருக்கு? இதுல ஒரு வீடியோ ஒருத்தர் பாக்குறாரு, டெலிகிராமா ஒன்று பாக்குறாரு, டிவியில பாக்குறாரு. ரெண்டுல என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை, ரெண்டு ஒன்று தான். ஒருத்தர் சினிமாக்கு போயிட்டு செவ்வாய்க்கு போயிட்டு படம் ஒன்று பாக்குறாரு, ஒருத்தர் இதுல படம் ஒன்று பாக்குறாரு. என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. அவர் மக்களோட பழிப்புக்கு பயம் இல்லை, இவர் மக்களோட பழிப்புக்கு பயம். இவ்வளவுதான் வித்தியாசம். இவருடைய உள்ளம் எட்டக்குணுவாவி பேசிக்குது, அசடாவி பேசிக்குது. அவருடைய உள்ளம் அசடாவி பேசி இல்லை. மௌலானா அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தொழாத மக்கள், குடிக்கிற மக்கள், சண்டியாக இவங்களும் ஈமான்தாரி சொல்றாங்க. ஆனா அவங்களோட ஈமான் எப்ப விளங்கும்? இப்ப முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்த யாரும் முன்னுக்கு வாரு, அவங்க தான் முன்னுக்கு வாரு. ஏன் அவங்க முன்னுக்கு வரணும்? அவங்க தொழாத முஸ்லிமே, அவங்க ஜும்மாக்கு மட்டும்தானே போறேன், அவங்க நோம்பு பிடிக்கிறவங்க இல்லை, அவங்க செயின் போட்டு அது போட்டு இது போட்டு இருக்கிற ஆட்கள் தானே. இது ஒன்றேன்னு வச்சு ஒரு முஸ்லீமை மதிக்க எல்லாத்துக்கிட்டே ஈமான் இருக்குது. அந்த ஈமானை வெளிக்காட்டுற அமைப்பு வித்தியாசம். இப்ப நாங்க பள்ளிக்கு வாரோம், சில நேரத்துக்கு ஏன் பள்ளிக்கு வாரோம்னா நாங்க பள்ளிக்கு வராட்டி எங்களே தேடிக்கொண்டு வருவோம். இவரையும் வரல அங்க தேடிக்கொண்டு வருவோம். பள்ளிக்கு வராட்டி வீட்டுல பேசிக்கொள்ளுவாங்க, ஏன் இவர் பள்ளிக்கு போகல அங்க குறையா நினைப்பாங்க. இப்ப இவருக்கு சிக்கல், இவர் விருப்பம் இல்ல போறதுக்கு, நிர்பந்தத்துல இவர் போற வயசு கேட்கும், என்ன பள்ளி போற உமா என்ன விட்டு இப்ப பிரச்சனை. முகஸ்தூதி அந்த மக்களுக்கு அது பயன் இல்லை. அவள் பள்ளிக்கு போகலையோ நான் பள்ளிக்கு போக, அந்த மக்களுக்கு கடைசி நேரத்தில் அல்லாஹ் கொடுப்பார். நாங்க எத்தக்காப்பி இன்னும் மற்ற பல்ல பள்ளி கல்கி சேவை அதான் சொல்லுவாங்க. சில மூத்த ஆட்கள் இருந்தாங்க அங்க பள்ளிக்கு வெளியே நீண்டு படிப்பான். ஒவ்வொரு கண்டி உள்ளுக்க பள்ளியில தொழுவிப்பாங்க, அப்பயும் அவங்க வெளியே நீண்டு படிப்பாங்க. பள்ளிக்கு வெளியே பள்ளி போக மாட்டான், தொட மாட்டான். நான் அங்கேருந்து பேசி ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு மட்டும் போறேன். இப்படி இருந்த 2-3 பேர் முன்சாப்ல நின்று தொண்டு கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் 50வது வருஷம் பள்ளியுழுக்க பேசல, ஆனா பள்ளிக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார். அப்படி நின்று கொண்டிருக்கிறதுக்கு அவங்க பயமும் இல்லை. தாரும் என்ன சரி கேட்கும், தாரும் என்ன சரி சொல்லும், தாரும் தாழ்வா நினைக்கும் பயம் இல்லை. அவங்களோட ஓன் ஸ்டைல்ல அவங்க அல்லாவை மட்டும் பயந்தவங்க. ஸ்டைல் வித்தியாசம். அவங்க அல்லாவை மட்டும் பயந்தவங்க. எங்களை எடுத்து பாருங்க, நாங்க மக்களோட பழிப்பை பயந்தவங்க. மக்கள் என்ன சொல்லுவாங்கன்றத பயந்தவங்க. அப்படி மக்கள் எதிர்பார்த்தா நாங்க தஹஜ்ஜுதுக்கு எழும்போனோம், நாங்க தஹஜ்ஜுதுக்கு எழும்போம். அப்படி எதிர்பார்க்காத மக்கள் ஈக்கிற இடத்துல போயிட்டு நாங்க எழும்புவோம். இதுக்குதான் முகஸ்தூதி. முகஸ்தூதியில செய்யற ஒரு அமலும் அல்லா தாலாக்காக வேண்டி செய்யறது இல்லை. இன்றைக்கு கல்யாணம் முடிக்கிற ஒரு புள்ளைக்கு பெருமாண்டா என்னன்னு தெரியா, பொறாமாண்டா என்னன்னு தெரியா, இப்படி சின்ன அனுமதி இல்லாம எடுக்கிறது களவுன்னு சொல்லி தெரியா, இப்படி எல்லாம் தெரியா. என்ன இது தஸ்கியாவோட சம்பந்தப்பட்டது, வேற எங்கேயும் பேசுறதில்ல. இது வேற எங்கேயும் பேசுறல்ல. இந்த மஜ்லிஸால் நடக்க போயிட்டு தான் எங்க நாட்டுல இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் மிம்பர்லயும் பேசிப்படுவது. அப்படி இல்லாத இது வேற எங்கேயும் பேசுறல்ல.
இப்ப நான் முகஸ்தூதி உள்ளவரா இல்லையான்னு விளங்குறதுக்கு அவரு இங்கே தான் வரணும். அப்படி இல்லாட்டி இன்னொரு மஜ்லிஸுக்கே தான் போகணும். அப்படி இல்லாட்டி அவரு விளங்காது. அஷ்ரஃப் அலி தானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, கல்யாணம் முடிக்க போறார் ஒருத்தர், அவரு ஃபுல்லா தௌபா செஞ்சுச்சு. அவரோட தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அவர் முடிக்க போற பெண்மணியும் தௌபா செஞ்சு அவரோட தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு என்று சொன்னார். இவங்க 2 பேருக்கும் பிறக்கிற புள்ள அல்லாஹ்ட நேசர் ஆவாமிக்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லை. இவங்க 2 பேருக்கும் பிறக்கிற புள்ள அல்லாஹ்ட நேசர் தான். அதுக்கு எந்த அப்படி ஆவாமிக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. அப்ப இன்னைக்கு கல்யாணம் முடிக்க போற ஒருத்தருக்கு தாரம் சொல்றதுல நீங்க தௌபா செய்யுங்க. இப்ப நாங்க சொன்னாலும் அவருக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்கணும். எங்க அந்த லிஸ்ட்? அந்த லிஸ்ட் எங்க? அல்லாஹ் தஆலா எங்களை மன்னிக்கட்டும். இது உள்ரங்கத்துடைய இல்மு, இது உள்ளத்துடைய இல்மு. இதை பரப்புறதுக்கு அல்லாஹ் தஆலா எங்களைய பாவிக்கும். அப்ப 2 பேர் கேட்டுக்கிறாங்க அவங்களோட புள்ள வளர்ப்பை பத்தி. என்னோட ஷேக் சாப் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிற ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து அதை அனுப்பி விட்டாங்க. அதுல நிறைய விஷயம் சொல்றாங்க.